அருகில் வா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஜெய் அங்கிருந்து கிளம்ப டீனா நிரஞ்சன் கிட்ட, என்ன பாஸ், அவர் சொல்கிறத பார்த்தா நீங்கள் தான் அவங்க பொண்ணை கடத்துனீங்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக உங்களை சுற்றுவார் போல இருக்கே. ஏய் என்ன, நீ சொல்கிறத பார்த்தா நீயே போய் அவர்கிட்ட நான் தான் அந்த பொண்ணை கடத்தினேன்னு சொல்லிட்டு வந்துடுவோம் போல இருக்கு. என்ன பாஸ் இப்படி பேசுகிறீங்க? நான் போய் உங்களை காட்டி கொடுப்பேனா? நீங்கள் என்ன எனக்கு பாஸ் மட்டுமா? எனக்கு தாலி கட்டின என்னோடய புருஷன் இல்லையா? உங்களை போய் நான் காட்டி கொடுப்பேனா? அம்மா தாயே, நான் உன்னை ஏதாவது திட்டியிருந்தா அதையெல்லாம் மனசில் வச்சுக்காத, சமயம் பார்த்து போட்டு கொடுத்துடாத சொல்லிட்டு ரெண்டு பேரும் சிரிக்க, சரி இரு, நான் தேவாக்கிட்ட விஷயத்த சொல்லிட்டு வரேன். நிரஞ்சன் தேவாவுக்கு கால் பண்ண, சொல்லு நிரு. தேவா, அந்த ஜெய் இங்கே வந்தாருடா. அங்கேயா? எதுக்கு? விஷயம் தெரிஞ்சு போச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பயப்படாத. நிரஞ்சன் விஷயத்தை சுருக்கமாக சொல்ல, எப்பா யமகாதங்கண்டா அந்த ஆள், அவங்கிட்ட நீ எதுக்கும் ஜாக்கிரதையாகவே இரு தேவா. சரி, நீ இப்போ என்ன பண்ண போகிற? நான் அவரை ஃபேஸ் பண்ணிக்கிறேன், நீ ஒன்றும் பயப்படாத. நீயும் சிஸ்டரும் எப்போ ஊட்டிக்கு போகிறீங்க? அநேகமாக நாளை மறுநாள் கிளம்புவேன்னு நினைக்கிறேன். அங்கே போய் கூட பார்த்து பத்திரமா இருங்க. சரி, நீ எப்படி அவளை சமாளிக்க போகிற? நீ ஒன்றும் கவலைப்படாத, பிரச்சனையை அவர் பக்கமே நான் திருப்பி விடுறேன். என்னடா பண்ண போகிற? பண்ணிவிட்டு சொல்கிறேன், வெயிட் பண்ணு. சரி வச்சுடவா? தேவா அவங்க அப்பா கிட்ட போய், அப்பா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அந்த ஜெய் உங்களை எப்படி ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டாலும் தயவு செய்து என்கிட்ட சொல்லாமல் நீங்கள் ஆஃபீஸ்க்கு மட்டும் போயிடாதீங்க. இல்லை தேவா, கண்டிப்பாக நான் போக மாட்டேன். சரிங்கப்பா, நாளைக்கு நானும் அனன்யாவும் ஊட்டிக்கு கிளம்புறோம். என்னடா இப்படி சொல்கிற? நாளைக்கு மறுநாள் தான் திவ்யாவும் மாப்பிள்ளையும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. நீயும் இங்கேருந்து கிளம்பிட்டா வீடு வெறிச்சோடி போயிடும். சொல்லிக்கிட்டே தேவைக்கு வர, அம்மா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, நான் ஊட்டி எஸ்டேட்டுக்கு போய் 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. இதுக்கப்புறமும் நான் பிஸ்னஸை பார்க்காம இருந்தால் சரியாக வராது. நான் போய் என் பிஸ்னஸை பார்க்க வேண்டாமா? அவன் சொல்கிறதும் சரிதான் தேவகி, அவனை விடு, அவன் போய் அவனோட பிஸ்னஸை பார்க்கட்டும். சரி, அனன்யாவோட ஃபைனல் இயர் படிப்பு எப்படி? அப்பா, இன்னும் அவளுக்கு 1 மாதம் லீவ் இருக்குது. அதுக்கப்புறம் அவள் கோயம்புத்தூர்லேயே கண்டினியூ பண்ணுறாளா இல்லை ஊட்டிக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாமான்னு யோசிக்கலாம். இப்போதைக்கு அதை பற்றி நான் எதுவும் யோசிக்கலை. விஜயும் அவங்க வீட்டுக்கு கிளம்ப உமாவும் ரமணனும் அவங்கள அழைச்சிக்கிட்டு போக வந்திருந்தாங்க. திவ்யா வீட்டை விட்டு கிளம்பும்போது தேம்பி தேம்பி அழ, திவ்யா அழாதடா, ப்ளீஸ் அழாதடா. தேவா ஆறுதல் சொல்ல, எவ்வளவு ஆறுதல் சொல்லியும் திவ்யாவால் அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவள் ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் உமா அழுதுகிட்டு இருந்தாங்க. ஐயோ சம்மதியம்மா, என்ன ஆச்சு? தேவிக்கு பதற, அனன்யாவையும் பத்திரமா பார்த்துக்கோங்க, அவள் சின்ன குழந்த, அவளுக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அனன்யாவை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. அதே மாதிரி நீங்களும் திவ்யாவை பத்திரமா பார்த்துக்கோங்க. திவ்யா எங்கள் மருமக இல்லை, எங்கள் மக, அவளை நாங்கள் பார்த்துக்குறோம். நல்ல நேரம் பார்த்து திவ்யா குடும்பம் கிளம்ப சாயங்காலமாக ரூமுக்கு வந்த தேவா, சரி நாம் கிளம்பலாமா? நாம் எங்கே போகிறோம்? ஊட்டிக்கு? இல்லை, நான் ஊட்டிக்கெல்லாம் வரல, நான் இங்கேயே தேவகி அத்தை கூட இருக்கிறேன். இதை பாரு அனன்யா, வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காத. நமக்கு கல்யாணம் ஆகி 1 வாரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே உன்னை இங்கே தனியாக விட்டுட்டு போனால் ஆளுக்கு 1000 கேள்வி கேட்பாங்க. அதுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. ஒழுங்கு மரியாதையாக கிளம்புற வழியை பாரு. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் உங்கள் கூட வரமாட்டேன். என்ன தாண்டி பிரச்சனை உனக்கு? என் கூட வரதில் உனக்கு என்ன பிரச்சனை? நான் உங்கள் கூட ஊட்டிக்கு வரமாட்டேன். எனக்கு இன்னும் 1 வருஷம் படிப்பு இருக்குது, அதை நான் கோயம்புத்தூர்லேருந்து தான் படிப்பேன்.
அது கோயம்புத்தூரா இல்லை ஊட்டியான்னு இன்னும் 1 மாதம் கழித்து முடிவு பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீ என் கூட கிளம்பு. இல்லை, முடியாது. அனன்யா திரும்ப திரும்ப பிடிவாதம் பிடிக்க குழந்தைக்கு சொல்கிற மாதிரி தேவா எவ்வளவு எடுத்து சொல்லியும் அனன்யா கேட்கவே இல்லை. சரி, ஓகே, உன் விருப்பம். தேவா தன்னோட ஃபோனை எடுக்க, இப்போ எதுக்கு ஃபோன் எடுக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி திவ்யாவை கூட்டிக்கிட்டு வர சொல்ல போகிறேன். ஏன், எதுக்கு? உன்னோட படிப்பு முடிகிற வரைக்கும் நீ உங்கள் அம்மா வீட்டில் இரு. நீ எப்போ இங்கே வரியோ அப்போ திவ்யாவும் உங்கள் வீட்டுக்கு வருவா. ஏன் இப்படி அநியாயம் பண்ணுறீங்க? அவங்களுக்கு இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு. அவங்கள பிரித்து வைக்கிறது நியாயமே இல்லை. ஏன், நமக்கு கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஆகுதா? நீங்கள் என்கிட்ட பிரச்சனை பண்ணணுன்னே இப்படி பேசுகிறீங்க. இதை பாரு அனன்யா, நான் அமைதியாக இருக்கங்கிறதுக்காக ஓவராக பண்ணாத. எனக்கு கோபம் வந்தால் உன்னால் தாங்கவே முடியாது. ஒழுங்காக கிளம்புற வழியை பாரு. தேவாவின் குரலும் முகமும் அனன்யாவை பயமுறுத்த, இனியும் மறுத்தா கண்டிப்பாக பிரச்சனை வரும்னு பயந்த அனன்யா வேண்டா வெறுப்பா எல்லாத்தையும் எடுத்து வச்சா. சாயங்காலம் ஒரு 6 மணி போல் தேவாவும் அனன்யாவும் வீட்டிலேருந்து கிளம்ப முடிவெடுக்க, தேவா, ராத்திரி நேரத்தில் வேண்டாம், நாளை காலையில் கிளம்புங்க. சரிங்கம்மா, நாளை காலையிலேயே கிளம்புறோம். வியாழக்கிழமை காலையிலேயே 2 பேரும் கிளம்ப அனன்யா தேவகியை கட்டிக்கிட்டு தேம்பி தேம்பி அழ. ஐயோ, என்ன அனன்யா இது, சின்ன குழந்த மாதிரி. அத்தை, எனக்கு தனியாக போக பயமாக இருக்குது. இங்கே பாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கேருந்து ஊட்டி பக்கத்தில் தானே, நினச்சிங்கன்னா உடனே கிளம்பி வந்துடலாம். இல்லை, நாங்கள் வந்து உங்களை பார்த்துட்டு போகிறோம். எதுக்கும் அழக்கூடாது, கண்ணத்தோட. தேவா 2 பேரையும் பார்த்துக்கிட்டு இருந்தான். அவங்க 2 பேரும் நடந்துக்கிட்டதை பார்க்கும்போது மாமியார் மருமக மாதிரி இல்லை, அம்மா பொண்ணு மாதிரி இருந்துச்சு. தேவா, அவள் சின்ன குழந்தடா, அவகிட்ட முரட்டுத்தனமாக நடந்துக்காத. என்னம்மா இது, இதை நீங்கள் சொல்லணுமா? எனக்கு உன்னை பற்றி தெரியும், இருந்தாலும் சொல்லணும்னு தோணுச்சு. அவளே ஏதாவது தப்பு பண்ணினாலும் நீ விட்டுப்பிடி. சரிங்கம்மா. தேவா சிரிச்சுக்கிட்டே காரை எடுக்க அனன்யா திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போனான். என்ன தேவகி இது, நீயும் உன் மருமகளும் நடந்துக்கிறத பார்த்தா மாமியார் மருமகன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, அம்மா பொண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. அப்படியே இருக்கட்டுமே, அதுவும் நல்லது தானே. திவ்யா எப்படியோ அப்படித்தான் எனக்கு அனன்யாவும். உலக அதிசயத்தில் இது 8வது அதிசயம். சந்தானம் சிரிச்சுக்கிட்டே சொல்ல தேவகியும் சிரிச்சுக்கிட்டே உள்ளே போயிட்டாங்க. அனன்யா வழி நெடுக்க அழுதுகிட்டே வர தேவாவும் கொஞ்ச நேரம் அமைதியாக வந்தான். ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமை இழந்தவன், எதுக்குடி இப்படி அழுகுற? யாரோ முன்ன பின்ன தெரியாதவன் கூட போகிற மாதிரி ஏன் இப்படி அழுதுகிட்டு வர? அனன்யா நிமிந்தே பார்க்கல. காரை ஓரமாக நிறுத்தினவன், இங்கே பாரு, என்னை பாரு. உனக்கு உங்கள் அப்பா அம்மாவை பார்க்கணுன்னோ இல்லை எங்கள் அப்பா அம்மாவை பார்க்கணுன்னோ தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லு, உடனே நான் கூட்டிக்கிட்டு போகிறேன். தேவையில்லாமல் அழுதுகிட்டு வராத. தேவா நல்லவனா கெட்டவனா என்பதை பற்றி அனன்யாவுக்கு இப்போ வரைக்கும் ஒரு தெளிவில்லை. ஆரம்பத்திலிருந்து அவன் அவகிட்ட நடந்துக்கிட்ட முறையில் அனன்யாவை பொறுத்த வரைக்கும் தேவா ஒரு முரடன், சந்தர்ப்பவாதி, சமயத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறவன், ரேஷ்மாவை காதலித்து கைவிட்டவன். அன்னைக்கு அவங்களோட மானத்தை காப்பாற்றிக்க எல்லாருடைய வற்புறுத்தலால் தான் அவன் தன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கல்யாணம் முடிஞ்சும் அவனுக்கு ரேஷ்மா மேலே இருக்கிற அன்பு போகலை. ஊர் உலகத்துக்காகத்தான் அவன் தன்னை ஊட்டிக்கு கூட்டிக்கிட்டு போகிறான். இதுதான் அனன்யாவோட தீர்க்கமான எண்ணம். ஏற்கனவே அங்கே வர விஷயத்த ராணிக்கிட்ட சொல்லி இருந்ததால் ராணியும் ரங்கனும் அவங்களுக்கு ஆரத்தி கரைச்சி ரெடியாக வச்சுருந்தாங்க. அந்த சின்ன பங்களா முன்னாடி கார் நிற்கவும், வாங்க சார், வாங்கம்மா சொல்லிக்கிட்டே ராணி ஆரத்தி எடுத்துக்கிட்டு வந்தாங்க.
அதுக்குள்ளே குட்டி பையன் கிஷோரும் ஓடி வந்து தேவா காலை கட்டிக்க, மாமா எங்கே போன? ஆமாம் இது யார்? கிஷோர் அசராமல் கேள்வி கேட்டுக்கிட்டே வர அதுக்கு தேவாவும் பதில் சொல்லிக்கிட்டே வந்தான். அதை பார்க்கும்போது அனன்யாவுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இவன் சரியான முசுடுன்னு நினச்சேன், குழந்தைகிட்ட இவ்வளோ ஜாலியாக இருக்கான். அனன்யாவோட திங்ஸ் எல்லாம் தன்னோட ரூமில் எடுத்துக்கிட்டு வந்து வச்சுவேன். எல்லாத்தையும் ரூமில் எடுத்து அரேஞ்ச் பண்ணு. நான் எஸ்டேட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீங்கள் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ராணிக்கிட்ட சொல்லிவிட்டு தேவா அங்கேருந்து நகர அனன்யா ஒரு முறை வீட்டை சுற்றி பார்த்தா. ரொம்ப பெருசும் இல்லாமல் ரொம்ப சின்னதும் இல்லாமல் அழகான வீடு. கிச்சன், பூஜை அறை, தேவா ரூம், அதை தவிர்த்து 2 ரூம் இருந்துச்சு. அதில் ஒரு ரூமில் கொண்டு போய் அனன்யா தன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண ஆரம்பித்தா. ராணி புரியாமல் பார்க்க, இல்லைக்கா எனக்கு இன்னும் 1 வருஷம் படிப்பு இருக்குது, உட்காந்து படிக்கிறதுக்கு எனக்கு இந்த ரூம் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அனன்யா சிரிச்சுக்கிட்டே சொல்ல ராணி அமைதியாயிட்டாங்க. மதியம் எஸ்டேட்டுக்கு போன தேவாவுக்கு 1 மாத வேலை பெண்டிங் இருக்க 9 மணி ஆகியும் தேவா வீட்டுக்கு வரல. அம்மா டிஃபன் எல்லாம் செஞ்சு ஹாட் பாக்ஸில் வச்சுட்டேன். அவர் எப்பவுமே இப்படி லேட்டாக தான் வருவாரா? இல்லைம்மா, ஐயா சீக்கிரம் வந்துடுவாங்க. இன்றைக்கி என்னன்னு தெரியல, குளிர் வேற ஓவராக இருக்குது. சரிக்கா நீங்கள் போய் படுத்துக்கோங்க, நான் பார்த்துக்கிறேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாம்மா, ஐயா வரட்டும், அதன் பிறகே நான் போகிறேன். 2 பேரும் தேவாவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க.